இப்போ வந்து பைத்தான் வந்து இஸ் ஒன் ஆஃப் த ப்ரைம். பட் பைத்தானை கூட ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு மோஜோன்னு ஒரு லாங்குவேஜ் வந்துருச்சு. மோஜோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் ஃபார் ஆல் ஏஐ. நீங்கள் வந்து கூகுளில் போய் போட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வரதே வந்து லிங்க் வந்து மோஜோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இட்ஸ் ஃபார் ஆல் ஏஐன்னு சொல்லுது. இட் இஸ் ஃபாஸ்டர் தென் பைத்தான், இஸ் காட் பெட்டர் ஃபியூச்சர். ஸோ இது வந்து இம்மிடியட்டாக நடக்காது. இந்த ஸ்பேஸ் ஆஃப் 6 இயர்ஸில் இட் வில் ஸ்டார்ட் கம்மிங். இதுதான் இப்போ தான் இனிஷியலாக வந்து எம்ஐடி வந்து அதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து C++ வந்து இட்ஸ் அ மதர் ஆஃப் லாங்குவேஜஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போது கார்பன் அப்படின்னு கூகுளுடைய கார்பன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு தட் மைட் ரீப்ளேஸ் C++ வரும். பட் இட் இஸ் கோயிங் டு டேக் டைம். இன்றைக்கி நடக்க போகிறதில்ல. நான் அதனால சொன்னேன், நான் சொல்லும்போது நிறைய பேர் தப்பாக எடுத்துக்கிறீங்க. நான் சொல்கிறது ஃப்யூச்சரில். ஸோ நான் என்ன சொல்கிறேன், லேர்ன் பேசிக் C++ தெரிஞ்சுக்கோ, இல்லைனா பைத்தான் ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரிஞ்சுக்கோ, தப்பே கிடையாது. பட் லேர்ன் அபவுட் அடிஷ்னல் ப்ரோக்ராமிங் விச் இஸ் கம்மிங் அப். அதெல்லாம் யூஸ் பண்ண தெரியணும். இப்போ இன்னும் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இப்போ நான் வந்து எனக்கு வெறும் C++ தெரியும், எனக்கு வந்து ஒரு ஜாப் கிடைக்கும்னா ஒரு கிடைக்கும் ஒரு 3 to 4 lakhs. பட் இப்போ இவர் இருக்கார், இவர் வந்து C++ தெரியும், இவருக்கு வந்து உதாரணத்துக்கு வந்து நான் சொல்கிற மோஜோ ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தெரியும்னா கம்பெனி வில் ப்ரிஃபர் ஹிம் டு கிவ் ஃபார் ஹையர் சேலரி. அவ்வளோதான். ஸோ வந்து சாய்ஸ் இஸ் யுவர் யூனிட். இது இந்த மோஜோ லாங்குவேஜ் இந்த மாதிரி காட்லின் இருக்குது, நிறையா இருக்குது, ரஸ்ட் இருக்குது, கோ இருக்குது, சொல்லிகிட்டே போகலாம். இந்த ப்ரோக்ராமிங் வந்து நம்ம சிலபஸில் கிடையாது. யூ நீட் டு லேர்ன். அதுவும் இன்றைக்கி இருக்கிற டெக்னாலஜி டூல்ஸ், ஏஐ டூல்ஸில் ஈவன் கோடிங் கூட வந்து கற்றுக்கணும்னா நோ கோட் லோ கோட்லாம் வந்துருச்சு. இப்போ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா தெர் ஆர் டூல்ஸ். யூ கேன் கிரியேட் வெப்சைட், இட் கேன் கிரியேட் யுவர் டேட்டா சயின்ஸ் ரிப்போர்ட், இட் கேன் கிரியேட் PDF ரிப்போர்ட்டு, இட் கேன் கிரியேட் யுவர் இமெயில் ஐடி. எல்லாமே இட் இஸ் நோ நீட் டு ஈவன் ரைட் கோடுங்கிறாங்க. பட் அதுக்காக வந்து கோடிங்கே அழிஞ்சிடும் நாங்கள் சொல்ல. நீட் வில் கம் டவுன். ஒரு 30,000 மாதம் சம்பளம் போகுதுன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன், ஜேபி சாருடைய ஆலோசனை தேவையே கிடையாது. பட் யூ வாண்ட் டு லேர்ன் சம்திங் பிகர், தென் யூ நீட் டு நோ வாட் இஸ் ஹேப்பனிங் டுடே இன் திஸ் வேர்ல்ட். அப்டேட். இஃப் யூ நாட் அப்டேட்டிங் யூ வில் பி அவுடேட்டட். இதுதான் நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். ஸோ கீப் அப்டேட்டிங், கீப் லேர்னிங். சார், இப்போ நிறைய பேர் ஆர்ட்ஸ் படிச்சிருப்பாங்க ஆரம்ப கட்டத்தில். அவங்களுக்கு வந்து நிறைய படிக்க வேணாம் அப்படின்ற மைண்ட் செட்டில் ஒரு ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணி படிச்சிருப்பாங்க. ஆனால் இப்போ அதுக்கு தாண்டி இப்போ ஏதோ வேர்ல்டே ரூல் பண்ண போகுதுன்ற ஒரு சூழ்நிலையில் அவங்க என்ன மாதிரி கோர்ஸ்லாம் எடுத்தால் சேஃபாக இருப்பாங்க? இல்லை, இப்போ பிகாம் வந்து வெறும் பிகாம் படித்தா இன்றைக்கி பெரிய ஜாப் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கேள்விக்குறி தான் சொல்வேன். பட் பிகாம் படிக்கிறவங்க அதுக்கு ரிலேட்டிவ் ஏஐ டூல்ஸ், இப்போ ஒன்றும் இல்லை, ஏஐ டூல்ஸ் ஃபார் ஃபினான்ஸ், ஏஐ டூல்ஸ் ஃபார் பேங்கிங் சிஸ்டம், பிளாக் செயின் டெக்னாலஜி, ஃபின்டெக், இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங்கில் இந்த மாதிரி ஏரியாஸில் இஃப் தே ஹாவ் அடிஷ்னல் ஸ்கில்ஸ், சூப்பர் ஆப்பர்ச்சுனிட்டி ஈவன் ஃபார் பிகாம் ஸ்டூடெண்ட்ஸ். ஈவன் தே டோன்ட் ஹாவ் டு டூ ஈவன் MBA கூட பண்ண அவசியம் கிடையாது. இன்றைக்கி வந்து கம்பெனி எதிர்பார்க்குறது என்ன தெரியுங்களா? நான் உங்களுடைய படித்த டிகிரியோ மார்க்கோ கிடையாது, உங்கள்கிட்ட என்ன திறமை இருக்குது. நான் இவர்கிட்ட வேலைக்கு போகிறேன்னா நான் படித்த டிகிரி மார்க் வச்சு வேலை கொடுக்க போகிறதில்ல. அவங்க எதிர்பார்க்குற திறமை என்கிட்ட இருந்தால் எனக்கு சத்தியமாக வேலை கொடுப்பாங்க. இன்றைக்கி ஈவன் அவங்க அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூகுள் சர்டிஃபிகேஷன் இருந்தால் கூட போதும், தேர்ஸ் நோ நீட் டிகிரி அப்படின்னு கூகுளே சொல்கிறாங்க. ஏன் நம்ம ஊர்லேயே வந்து HCL கம்பெனி ஆஃப்டர் 12th they are training in few technologies, they are giving jobs. Zoho யூனிவர்சிட்டி சொல்லிகிட்டே போகலாம் இந்த மாதிரிலாம். ஸோ அதுக்காக நாங்கள் கிராஜுவேஷன் படிக்கணும்னு சொல்கிறார். என்றைக்குமே கிராஜுவேஷன் இருக்கிறது என்றைக்குமே பெட்டர். ஒரு பேசிக் டிகிரி, ஏன்னா நம்மளுடைய சிஸ்டம் அப்படி, இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டத்தில் ஒரு டிகிரி இருக்கிறது என்றைக்குமே பெட்டர். பட் நீங்கள் படிக்கும்போது அடிஷ்னல் ஸ்கில் கற்றுக்குறீங்க, அது பொறுத்து தான். அதனால தான் நான் எப்போவுமே சொல்வேன், உங்களுடைய தீர்மானம் ஃப்யூச்சரில் யார் என்ன டிசைட் ஆகுன்னா உங்கள் சிலபஸை தாண்டி என்ன திறமைகள் வளர்த்துக்கிறீங்க, என்ன சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கீங்க, அது பொறுத்து தான் உங்களுடைய வேலை வாய்ப்பும் சம்பளமும் ஃப்யூச்சரில் நிர்ணயிக்கப்படும். வாட் யூ லேர்ன் அடிஷ்னலி will decide your future career path and salary அப்படின்னு சொல்ல வருகிறேன்.